அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை பார்க்காத மேடையும் இல்லை, சினிமா துறை பார்க்காத கலைஞர்களும் இல்லை. இந்த டீம் மர்மர் அந்த மாதிரி வந்த ஒரு நேற்றுக்கு பிறந்த புது குழந்தையா தான் நான் நினைக்கிறேன். இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடையாக நான் கருதுறேன். அது எதனாலன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 100 வருஷம் இருக்கிற சினிமா காலகட்டத்தில் மர்மர் டீம் டெஃபினட்டாக புதுசாக வந்த குழந்தை தான். இதுக்கு பத்திரிகை துறையிலேருந்தும் ஊடகத்துறையிலேருந்தும் உங்களோட மனமார்ந்த சப்போர்ட்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துருக்கீங்க. அது உங்கள் கடமையை தாண்டி நீங்கள் இதில் உறுதியாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அது உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய நன்றி. இந்த டீம் சின்ன டீம் தான், ரொம்ப ரொம்ப சின்ன டீம். ஹேம்நாத்தோட டைரக்ஷனில், அவங்களோட விஷனில் ஆக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா ரிஷி, யுவிகா, சுகன்யா, தேவராஜ், இவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டோட நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சந்தித்தோம். ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க யாருமே ப்ரெசென்ட் ஆகலை. அதுவே ஒரு புதுசாக இருந்துச்சு. அதுலேருந்து தொடங்கி இந்த படத்தோட ப்ரமோஷனாக இருக்கட்டும், இந்த படத்தோட ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், இந்த படத்தோட கதை கருவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து புதுசாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு பெரிய வரவேற்பு. உங்களோட பலத்த கரகோஷங்களும் உங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த தருணத்தில் பிக் அப்ரிசியேஷன் டு ஆல் ஆஃப் யூ. இது கம்ப்ளீட் பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எஸ்பிகே பிக்சர்ஸ் திரு பிரபாரன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஷனை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு வந்து இது ஒரு பெரிய, ஏன்னா டெஃபினட்டாக இது தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கிறதுனால லிட்டில் மோர் எக்ஸ்டெண்டடாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன். அவரு மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆஃபீஸ் டீம், அவங்களோட ஸ்டாஃப், ஃபேமிலி மெம்பர்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்து ஒரு எல்லாருமே ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த சின்ன டீமாக நம்ம பார்க்குறதா, இந்த சின்ன டீமில் இருக்கிற வலிமையை பார்க்குறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஸ்ட்ரென்த்து தான் இவங்களோட வலிமை. இவங்களோட ஸ்ட்ரென்த்து தான் இதனோட கம்ப்ளீட் சக்ஸஸ்க்கு உண்டான ஒரு கருவாக நான் பார்க்குறேன். இது இல்லாமல் இந்த தருணத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு வாய்ப்பளித்த ட்ரீம்வாரி பிக்சர்ஸ், எஸ்ஆர் பிரகாஷ் பாபு அண்ணா, எஸ்ஆர் பிரபு, அரவிந்த், கதிர், எங்களோட பொட்டென்ஷியல் ஸ்டுடியோஸ் தங்கப்பிரபு சார், தங்கமாம்சன்னு சொல்லுவோம், அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட டீமில் குறுகிய காலகட்டத்தில் குயிக்காக, அதாவது நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை தான். 100 ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் இனிஷியலாக கிடைச்ச ஒரு வரவேற்பு தான் இந்த படம். இந்த படத்தோட வரவேற்பை 2 நாள் 3 நாளில் கண்டினியூஸாக நாங்களும் 3 நாள் 3 days லைக் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே கண்டினியூஸாக மிகப்பெரிய உழைப்பு எங்கள் டீம் அளித்தாங்க. எங்கள் டீம் சார்பில் பிரதீப், பிருத்வி, கணேஷ், பிரவீன், கல்யாண சுந்தரம் அண்ணா, தியாகராஜன் அண்ணா, முனியப்பன், கார்த்தி, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் சார்பில் உங்களோட இவங்க எல்லாத்தோட ஆதரவை தாண்டி எங்களுக்கு எக்ஸிபிட்டர்ஸ் சைட்லேருந்து மிகப்பெரிய சப்போர்ட்ஸ் கிடைச்சிது. மல்டிப்ளெக்ஸஸ் மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஸ்க்ரீனும் எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க, எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. முக்கியமாக படு ரமேஷ் சார்லேருந்து, எஸ் பிக்சர்ஸ் சீனு சார்லேருந்து, தலைவர் திருப்பூர் சுப்ரமணிய அண்ணாலேருந்து, மன்னார் சார்லேருந்து, அழகர் அண்ணாலேருந்து, பிரதாப் சார்லேருந்து எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. இந்த படத்தை வந்து நல்லபடியாக ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம். எல்லாத்துக்கும் திரும்பி ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடை முக்கியமான மேடைங்கிறதுக்கு சொல்ல வந்த காரணத்தை இப்போ சொல்கிறேன். 2 காரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஏன்னா ஒரு படம் ரன்னிங்கில் சக்ஸஸில் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ வந்து சக்ஸஸ் ஓட சில நேரங்களில் நம்ம சொல்ல முடியும். அந்த தருணத்தை நான் உபயோகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் சொல்கிறேன், புது தயாரிப்பாளர்கள், புது டைரக்டர்ஸ் வர்றாங்க. இப்போது தமிழ்நாட்டில் தமிழ் படங்களோட வெற்றி விகிதம் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5-6% தான். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 250 படங்கள் வருது. 250 படங்களுமே ஜெயிக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போது எத்தனை படங்கள் ஜெயிக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு படம் தான் ஜெயிக்குது. அந்த ஒரு படங்கிற கணக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 4%-5% தான் பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியாக இருக்கட்டும். ப்ரொடியூசரோட ப்ராஃபிட்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து அந்த 4% தான் படமாக தான் இருக்குது. சரி, அப்போ என்ன பண்ணணும்? அப்போ இதில் என்ன
இந்த சுச்சுவேஷன் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட மக்கள் தொகை சும்மா சின்ன மேத்தமேட்டிக்ஸ் தான். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். 8 கோடி மக்கள் இருக்காங்க. 8 கோடி மக்களில் எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்கன்னா அது மிகப்பெரிய வசூல் வேட்டையாக இருக்கும். அதுதான் புஷ்பா 2 அந்த மாதிரி படங்கள் பண்ணுச்சு. சரி, 8 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ எவ்வளோ பேர் பார்த்தா வெற்றின்னு தெரியும்? ஒரு 10% அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. 10% அப்படின்னா 80 லட்சம் பேர். 80 லட்சம் பேரோட டிக்கெட் ரேட் இன்னைக்கு 200 ரூபான்னு இருக்கு. அதனோட கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 160 crores வரும். 160 crores வந்து கிராஸ் வந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றி. அப்போ 10% மிகப்பெரிய வெற்றி கொடுக்குதுன்னா அப்போ 1% என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 கோடி. இப்போ 16 கோடி வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டா அப்படிங்கிறது அந்த ப்ரொடியூசர் எந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த படத்தோட வெற்றியும் பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது வந்து அப்போ தெரியும். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயமா சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போது இப்போ கரண்ட்டாக இருக்க வெற்றி விகிதம் வந்து 4%லேருந்து 6% தான் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு வாங்க. இங்கே மக்கள் அவைலபிளாக இருக்காங்க. அப்போ வெறும் 1% இல்லை 0.5% இருக்குதுன்னா இப்போ நீங்கள் 5 கோடி பட்ஜெட்டில் பண்ணுற படத்துக்கு உண்டான வெற்றி விகிதம் வந்து உங்களுக்கு வெறும் 0.5% மக்கள் பார்த்தா இந்த படம் வெற்றி. ஸோ இது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே இது தெரியும். இருந்தாலும் நான் நியூ ப்ரொடியூசர்ஸ் வருஷத்தில் நிறைய பேர் வர்றாங்க. கிட்டத்தட்ட 100 ப்ரொடியூசர்ஸ்க்கு மேலே வர்றாங்க. அவங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த தகவலை சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இப்போ இந்த மாதிரி படங்கள், இப்போ மர்மர் படங்கள் வந்து ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகுது. இப்போ ரிலீஸ் ஆகுறப்போ கூட எத்தனை படங்கள் வருது? 10 படங்கள் வருது. 8லேருந்து 10 படங்கள் உறுதியாக ரிலீஸ் ஆகுது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்போ அந்த 8லேருந்து 10 படங்கள் தான் இவங்களுக்கு காம்படிஷனா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போது வேற என்ன? இப்போ ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீக்கில் ஒரு 10 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட செகண்ட் வீக் தான் வந்து இந்த படத்தோட ரிலீஸ். அப்போ வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணுறது அந்த 10 படங்களும் சேர்ந்து தான். அப்போ 20 படங்களை தான் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா அந்த 20 படத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஓகேவான்னு கேட்டிங்கன்னா அந்த 20 படங்கள் மட்டும் இல்லை. ஏன்னா செகண்ட் வீக்கில் வர இன்னொரு 10 படங்களும் இருக்குது. ஸோ இப்போ வந்து 30 படங்களில் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்களா ஓகே அப்படின்னு பார்த்தா அந்த 30 படங்கள் மட்டும் காம்படிஷன் கிடையாது. ஓடிடியில் வர்ற டிஜிட்டலில் அந்த வாரம் வர்ற படங்களும் காம்படிஷன் தான். ஓகே, அப்போது என்ன தான் அதனோட சைஸ் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து ஒரு 50 படங்களில் கம்ப்ளீட் பண்ணி தான் ஒரு வாரங்களும் ஒரு படங்களும் வருது. ஸோ இந்த காம்படிஷனை வந்து எப்படி பார்க்கணும்